ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரும்பி பார் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன திருப்பதி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். ஏற்கனவே சின்ன திருப்பதி ஆட்டு சந்தையை ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். இது வந்து செகண்ட் பார்ட்டு தான். சின்ன திருப்பதி மாட்டு சந்தையும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் கூடுது. அந்த சந்தையினுடைய நிலவரத்தை ஏற்கனவே போட்டிருக்கிறோம். இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா பல்லை ஆடுகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள்னு சொல்லி நிறைய ஆடுகள் வருது. பால் குடிக்கிற குட்டிலேருந்து பெரிய வளர்ந்த ஆடு வரைக்கும் கெடா ஆடு எல்லாமே வருது. இந்த சந்தைக்கு ஓரளவுக்கு ரேட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆடு வேணும்னா சின்ன திருப்பதி ஆட்டு சந்தைக்கு வந்து ஆடு நீங்கள் வேணால் வாங்கிட்டு போகலாம். இந்த சந்தை என்றைக்கு கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த சந்தை கூடுது. வாரந்தோறும் சனிக்கிழமை நடக்குது. இந்த சந்தைக்கு எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம், ஓமலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும் இந்த சந்தைக்கு. நீங்கள் என்ன சின்ன திருப்பதி மாட்டு சந்தைன்னு சொல்லி கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க ஓமலூர் வந்து. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆட்டு வியாபாரியினுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் சந்தைக்கு வந்தீங்கன்னா குறைஞ்சி விலையில் நல்ல ஆடுகளை தேர்வு செஞ்சு வாங்கி தருவார். அவருடைய நம்பரும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தையில் ஒவ்வொரு ஆடுகளினுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் என்ன ஊர்லேருந்துண்ணா வரீங்க? வியாபாரிங்களா? நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த வியாபாரம் பண்ணுறீங்க? இப்போ வந்து இந்த கார்வழி சந்தைக்கு எத்தனை குட்டி கொண்டு வந்துருக்குறீங்கண்ணா? 2 தான். இந்த 2 குட்டியும் இது என்ன ரேட்டு வருதுண்ணா? ஒவ்வொன்றும் ஒரு குட்டி 8000 ரூபா வருது. இது என்னங்க, கெடா குட்டிங்களா? ஒட்டையாடு. ஆஹா. இல்லை, இப்போ எவ்வளோ நாளுது குட்டி வருங்க? இது எவ்வளோ நாளுது குட்டி இருக்குது? இதெல்லாம் 5 வருஷம் குட்டி இருக்குங்களா? என்ன ரேட் வரைக்கும் இப்போ கேட்குறாங்க? இது 2 சேர்த்து 12 வரைக்கும் கேட்குறாங்க. நீங்கள் என்ன ரேட்டு கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா? 14 வந்தால் கொடுத்துடலான்ட்டு இருக்கிறீங்க. ஆஹா, சரிங்கண்ணா, சரிங்க அண்ணா. நீங்கள் என்ன ஊர்லண்ணா வரீங்க? மேச்சேரி. மேச்சேரி சந்தை என்னைக்கு கூடுதுண்ணா? அங்கேயும் ஆட்டு சந்தை கூடுதல, அந்த சந்தை என்னைக்கு கூடுது? புதன்கிழமைங்களா? புதன்கிழமை காலையிலேருந்து. ஆஹா. இப்போ இந்த சந்தைக்கு எத்தனை ஆடு கொண்டு வந்துருக்குறீங்க? 10ஆ? எல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சுங்களா? இப்போ இது 2 தான் இருக்குங்களா? இப்போ இது ஒவ்வொன்றும் என்ன ரேட் வருதுங்க? ஒரு ஆடு 12000. இது என்னங்க, பொட்டை குட்டிங்களா? இதெல்லாம் பொட்டையாடு தான். இப்போ இதெல்லாம் எத்தனை வருஷத்து குட்டி வருங்க? 1 வருஷத்து குட்டி. ஆஹா. ஒரு குட்டி 12000ன்னா என்ன ரேட் வரைக்கும் இப்போ கேட்குறாங்க? 10,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஆஹா, சரி சரி சரி. நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க? வியாபாரிங்களா? காட்டுக்காரரு தான். சொந்தமா வளர்த்தி கொண்டு வரீங்க. இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க ஒவ்வொன்றும்? 10 ரூபா. ஒரு குட்டி 10,000 ரூபா ரேட்டு சொல்றீங்க. நீங்க என்ன ரேட் வரைக்கும் இப்ப கேக்குறாங்க? 2 சேர்த்து 12 ரூபா ரேட்டு கேக்குறாங்க. ஆஹா. இது என்னங்க, இது என்னங்க ஆடு? பல்லையாடு. 12ன்னா நீங்க என்ன ரேட்டு கொடுத்துடலான்ட்டு ஒரு ஐடியா? ஃபைனல் ரேட் என்ன வந்தா கொடுத்துடலான்ட்டு? என்னங்க, 14 வந்தா 2 குட்டியும்? ஓ, சரி சரி. அப்படின்னா ஒரு குட்டி 7 ரூபா. நீங்க என்ன ஊர்ல இருந்து வரீங்க? பக்கத்துல லோக்கல் தான். வாரம் வாரம் இந்த சந்தைக்கு வரீங்களா? ஆட்டு வியாபாரிங்களா? ஓ, நீங்க வளர்த்தி தான் கொண்டு வரீங்க. ஆஹா, வியாபாரி இல்லைங்களா? இப்ப எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கிறீங்க? 2 கொண்டு வந்திருக்கிறீங்க. இது 2ங்களா? 2மே கெடா குட்டிங்களா? இது என்ன ரேட் வருதுங்க ஒவ்வொன்றும்? 2 30,000. அப்படின்னா ஒரு குட்டி 15,000. என்ன ரேட் வரைக்கும் இப்ப கேக்குறாங்க? 25 ரூபா ரேட்டு கேட்குறாங்க. ஆஹா.
இது ஒரு வருஷத்து குட்டி வருங்களா? ஒரு வருஷத்து குட்டி வரும். நீங்கள் ஃபைனல் ரேட்டு என்ன ரேட் வந்தால் கொடுத்துடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கு. ரெண்டும் சேர்த்து 28 ரூபா வந்தால் கூட கொடுத்துடலான்ட்டு இருக்கிறீங்க. ஆஹா. இப்போ வாரம் வாரம் இந்த சந்தைக்கு எத்தனை ஆடு கொண்டு வருவீங்க நீங்கள்? 2 தான் கொண்டு வருவீங்க. ஓ, நீங்கள் கிடைச்சா வாங்கிட்டு வந்து விற்பனை பண்ணுறது. சரிங்கண்ணா சரிங்க. இது ரெண்டும் எத்தனை கிலோ வரும்ண்ணா? 30 கிலோ வரும். எல்லாம் 30 கிலோவுக்கு மேலே தான் வரும். 30 கிலோ 35 கிலோ வரும். வியாபாரிங்களா? நீங்க எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் பண்றீங்க? 10 வருஷமா. எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? 5ங்களா? இந்த 5 குட்டி உங்களுதுங்களா? இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க இந்த குட்டிலாம்? இது என்ன ரேட் வருதுங்க? 11,000. இந்த குட்டிங்க 12,000. ரெண்டும் பொட்டை குட்டிங்களா? இதுனா இது கிடைங்களா? இது என்ன ரேட் வருதுங்க? 15,000ங்களா? இதுங்க சைஸ பொறுத்து ஒவ்வொரு ரேட் குட்டி. இதெல்லாம் எத்தனை கிலோ வரும்னா? 12-13 கிலோ வரும். பரவாயில்லைங்களா? இப்ப வியாபாரம், ஆட்டு வியாபாரம் எல்லாம் பழையபடிக்கு இல்ல, வியாபாரம் ரொம்ப டல்லா தான் இருக்குது. சரி சரி. இப்ப இந்த கெடா குட்டி எத்தனை கிலோ வரைக்கும் வரணும்? 15 கிலோ வரும். இது என்ன ரேட் சொன்னீங்க? எவ்வளவு கேக்குறாங்கண்ணா? 10 ரூபாய்க்கு கேக்குறாங்க. நீங்க வாரம் வாரம் இந்த சந்தைக்கு வரீங்களா? ஆனா உங்க நம்பர் சொல்லுங்கண்ணா. அந்த நம்பருக்கு வீடியோ பாக்குறேன், கால் பண்ணிட்டு சந்தைக்கு வந்தா நல்ல முறையில ஆடு வாங்கி கொடுத்துருங்க. ஆனா நம்பர் சொல்லுங்கண்ணா. 99 40 83 13 53. உங்க பேருங்க? மயில்சாமி. இப்போ வந்து உங்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சந்தைக்கு வந்தா நல்ல முறையில் ஆடு தேர்ந்தெடுத்து வாங்கி கொடுத்துருவீங்களா? சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வியாபாரிங்களா? நீங்க எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றீங்கண்ணா? 1 வருஷமாவா? இப்போ எத்தனை குட்டி? இந்த 2-3 குட்டி கொண்டு வந்துருக்கீங்களா? இதெல்லாம் என்ன ரேட் வருதுண்ணா இந்த குட்டிலாம்? எவ்வளோங்க? 7 ரூபா வருதுங்களா? ஏன்னாங்க இது ஆடுங்களா? இதுண்ணா இது என்ன ரேட் வருதுண்ணா? 8 ரூபா சைஸை பொறுத்து. இப்போ இதெல்லாம் எத்தனை கிலோ வரைக்கும் வரும்ண்ணா? 15 கிலோ வரும். அதுங்க 13 கிலோ வரும். ஓஹோ. இதெல்லாம் பொட்டை குட்டி ரெண்டுமே. இதுனா இதுவும் கெடா குட்டி. இது என்ன ரேட்ண்ணா? 5,000ங்களா? இது வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க, வாங்கிட்டு போகலாம். இப்போ இதனுடைய குட்டி அது இல்லை, இது வேறையா? இது வேற. இப்போ நீங்கள் எங்கண்ணா காட்டு வகையில் வாங்கிட்டு வரீங்களாண்ணா? காட்டு வகையில் வாங்கிட்டு வந்து சந்தையில் சேல்ஸ் பண்ணுவீங்களா? சரிண்ணா சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.